ஒரு கடிகாரத்தை கண்ணாடியில பார்க்கும்போது 4:15 நிமிஷம் ஆகுதுன்னா உண்மையா அந்த கடிகாரத்துல என்ன டைமிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றதுன்னு கவனிங்க. அதாவது கண்ணாடியில டைம் பாக்குறப்ப நமக்கு 4:15 நிமிஷம் இருக்கு. அதாவது கண்ணாடியில டைம் பாக்குறப்ப நமக்கு என்னன்னு காட்டுதுன்னா டைம் 4:15 நிமிஷம் காட்டுதுன்னா ஒரிஜினலா அப்ப அந்த கடிகாரத்துல என்ன டைமிங் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்றீங்க அப்படின்னா 11:60 நிமிஷம் அப்படின்றதுல இருந்து அது கழிச்சுப்பாங்க. உடனே ஒரு சந்தேகம் இருக்கும், எதுக்கு இங்க 11:60 இருந்து கழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்ற கேட்டுக்கோங்க. நமக்கு வந்து 12 ஹவர்ஸ் இருக்குமா, 12 ஹவர்ல ஏதோ ஒரு மணி நேரத்தை வந்து நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. சோ அந்த ஒரு மணி நேரம் போச்சு அப்படின்னா ரிமைனிங் எத்தனை இருக்குன்னா 11 மணி நேரம் தான் இருக்கும். சோ அந்த 11 எடுத்துக்கிறோம், நிமிஷத்துல எந்த சேஞ்ச் சொல்லாது, அது ஒரு நிமிஷம் தான். சோ 11:16 அப்படின்றது தான் நீங்க எப்பவுமே எடுத்துக்கணும். சோ 11ல 4 போச்சு அப்படின்னா நமக்கு 7 கிடைக்கும். 60ல 15 போச்சுன்னா நமக்கு 45 நிமிஷம் தான் இருக்கும். சோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா 7:45 நிமிஷம் தான் இதுக்கான சரியான. ஓகே, இந்த 11:60ன்றத நம்ம எப்ப மட்டும் யூஸ் பண்ணுவோம்னா டைமிங் வந்து நமக்கு வந்து 1ல இருந்து 10 மணி நேரம் கொடுத்தாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். 1ல இருந்து 10 மணி நேரம்னா அதாவது 2 மணி 30 நிமிஷம், 3 மணி 40 நிமிஷம், 10 மணி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் வந்து 1ல இருந்து இங்க 10 முடியணும். அதாவது 1 hour 15 minutes, 1 hour 10 minutes, 1 மணி 1ல இருந்து இங்க 10 முடிகிற எது கொடுத்தாலுமே 11:60 இருந்து நம்ம கழிச்சிடலாம். சார் அப்ப அது மேல போச்சுன்னா அதுக்கு என்ன பண்றது கவனிங்க சொல்றேன். இப்ப டைம் பாத்தீங்கன்னா 12 மணி 20 நிமிஷம் ஆகுது. அதாவது 12 மணி 20 நிமிஷம் ஆகுது. இந்த மாதிரி என்ன சார் மைனஸ் பண்ற அப்படின்னா 23 மணி நேரம் 60 நிமிஷம்ன்றத கழிச்சிருவாங்க. ஓகேவா? எப்பெல்லாம் டைமிங் வந்து 11:12 அதாவது 11, 11:10, 11:30, 12:45, 12:55 அப்படின்ட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்ல 11 ஆரம்பிச்சிட்டாவே இல்ல 12 ஆரம்பிச்சிட்டாவே 23:60 இருந்து கழிக்கணும். இங்க ஏன் 23:60 இருந்து கழிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரயில்வே டைம் எடுத்துக்கணும் 24 ஹவர்ஸ். ஓகேவா? 24 ஹவர்ஸ்ல ஏதோ 1 ஹவர் வந்து நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. அப்போ 1 ஹவர் போச்சுன்னா நம்ம 23 ஹவர்ஸ் தான் இருக்கும். 23 ஹவர்ஸ் மினிட்ஸ்ல எந்த சேஞ்சுமே இல்ல, 60 நிமிஷம் தான். ஓகேவா? அப்ப இதுல இருந்து கழிச்சிடணும். சோ இதுல இருந்து கழிச்சா 23ல 12 போச்சு அப்படின்னா நமக்கு 11, 60ல 20 போச்சுன்னா நமக்கு 40. சோ 11:14 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? சோ ஒரிஜினல் கடிகாரத்துல ஒரு டைம் காட்டுது, கண்ணாடியில என்ன டைம் காட்டும், கண்ணாடியில ஒரு டைம் காட்டுது, மிரர்ல என்ன டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எப்படி கேட்டாலுமே இப்ப நான் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் மட்டும்தான். சோ 11:60னா டைமிங் வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் வரதை யூஸ் பண்ணிக்கோங்க. 23:60 அப்படின்னா 11 to 12 யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஓகேவா? உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் இருக்கு, அதை கவனிங்க. இந்த கொஸ்டின்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. யார் கரெக்டா கொஸ்டினை ரீட் பண்ணி கரெக்டான ஆன்சர் போறீங்கன்னு பார்ப்போம். சோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்ன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி சூப்பரான ட்ரிக்ஸ் போற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு மேட்ச்ல சந்திப்போம்.